இயற்பியல் பேராசிரியராக தன் பணியை தொடர்ந்த இவர் இயற்பியலில் பல சாதனைகளை படைத்துள்ளார். வீர திருத்தகை பட்டம், சர் பட்டம், பாரத ரத்னா விருது, மைசூர் அரசரால் ராசபாபூசன் பட்டம், இத்தாலி நாட்டின் உயர் பதக்கமான மேட்யூச்சி பதக்கம் ஆகிய பதக்கங்களுக்கு சொந்தக்காரரான சர் சி.வி. ராமன் அவர்களை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை பேராசிரியர் மகாலட்சுமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். சி.வி. ராமன்னா யாருன்னு ஒரு முன்பும் தெரியாத நபருக்கு எப்படி நீங்க அறிமுகப்படுத்துவீங்க? சி.வி. ராமனோட உண்மையான பேர் சந்திரசேகர வெங்கட ராமன். அவரை ஷார்ட்டா சி.வி. ராமன் சொல்லலாம். அவர் இந்திய இயற்பியல் விஞ்ஞானி. அவர் ராமன் விளைவு, அதோட கண்டுபிடிப்பு மற்றும் இந்திய அறிவியல் கழகம் இதெல்லாம் உருவாக்குனவர். அவர் நோபல் பரிசும் வென்றிருக்காரு. முதல் இந்தியர் நோபல் பரிசு வென்றவர் அறிவியலில். அதுக்கு முன்னாடி ரவீந்திரநாத் தாகூர் வென்றிருக்காரு இலக்கியத்துக்காக. அவர் மேலும் பல சாதனைகள் பண்ணியிருக்காரு. அவர் வந்தது என்னவோ ஒரு சின்ன கிராமம், திருவானைக்கால்ன்ற ஒரு கிராமத்திலேருந்து பிறந்து இந்தியாவிலே படிச்சுட்டு இந்தியாவிலே ரிசர்ச் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் நோபல் பரிசு வென்றது ரொம்ப பெரிய விஷயம். அவரோட கண்டுபிடிப்பு சொல்லணும்னா, எப்படி சூரிய ஒளியானது ஒரு முப்பட்டகம் வழியாக பாயும்போது நிறப்பிரிகை ஏற்படுதோ அதே மாதிரி ஒரு திரவத்தின் வழியாக ஒரு ஒளியானது பாயும்போது நமக்கு வேறு வேறு அலைநீளங்கள் உருவாகும். இது ரொம்ப நம்ம பாமரத்தில் சொல்லணும்னா ரொம்ப பலவீனமான அதிர்வெண் கொண்டு இருக்கும். அதனால நம்ம சாதாரணமாக அதை பார்க்க முடியாது. அதை கண்டுபிடிச்சது தான் ராமன் விளைவு, ராமன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது இந்த இயற்பியல் உலகத்துலேயும் சரி மருத்துவ உலகத்துலேயும் சரி அது பெரிய பயனுள்ள ஒரு கண்டுபிடிப்பாக இருக்குது. அதனால தான் அதுங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. மேடம், இந்த ராமன் ஸ்கேட்டரிங்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன? ஒரு பொருளின் வழியாக ஒளியானது பாயும்போது அந்த ஒளி சிதறும். அந்த சிதற ஒளியானது அசல் ஒளியை விட ஒன்று அதிகமாகவோ இல்லாட்டி குறைவாகவோ இருக்கும். இதுவே ராமன் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம சின்ன வயசுலேயே நம்ம பார்த்துருப்போம் ஏன் கடல் நீளமாக இருக்குன்னு. அதுதான் அவரோட உந்துதல் சக்தியாக இருந்தது. கடல் முன்னாடியெல்லாம் என்ன நினச்சிருந்தாங்கன்னா, வானத்துலேருந்து பிரதிபலிக்கிற ஒளி தான் கடல் நீல நிறமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அதே நீல நிறம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு இல்லை. பட் நம்ம கலரை பார்த்தாலே தெரியும், வானத்தில் இருக்க நீளத்துக்கும் இந்த நீளத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ஒரு ஒளியானது திரவத்தில் பாயும்போது ஒன்று அதோட அசல் அலைநீளத்தை விட அதிகமாக இருக்கலாம், இல்லை குறைவாக இருக்கலாம். இதுதான் ராமன் விளைவு எனப்படும். மேடம், அவர் ஒரு ஸ்பெக்ட்ரோகிராஃபை கண்டுபிடிச்சார்ல, அது என்ன பண்ணும், அது எப்படி கண்டுபிடிச்சாரு? ஸ்பெக்ட்ரோகிராஃப்ன்றது நிறைமாலை மானி கருவி. இது ஒளியோட அலைநீள மாற்றங்களை கணக்கிட உதவுது. இதை கரெக்டாக சொல்லணுன்னா, அவர் இந்த கண்டுபிடிப்புக்காக 60 திரவங்களை மாதிரியை எடுத்துட்டு அது வழியாக ஒளியை பாய்ச்சி அதுலேருந்து வர்ற அலைநீளத்தை கணக்கிட்டார். அந்த ஸ்பெக்ட்ரோகிராஃப்னு சொல்லுவாங்க, நிறமாலை மானி கருவி. அது அவர் கையிலேயே சின்னதாக போர்ட்டபிள்னு சொல்லுவாங்க, கையடக்கமான ஒரு கருவியை அவர் வச்சுட்டே இருந்தார். அவர் பேக்கெட்டில் எப்பயுமே ஒரு நைக்கால் பட்டகமும் ஒரு கையடக்க நிறமாலை மானி கருவியும் இருந்தது. அவர் எப்பயுமே அந்த ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்ததுனால அவர் கையில் எப்பயுமே அந்த இது இருக்கும். அதோட மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம், நிறையா இன்டர்நெட்லலாம் அதோட பிக்சர்ஸ் பார்க்கலாம் நீங்கள். ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா என்ன? இது நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எங்கே யூஸ் பண்ணுறாங்க, வகைகளையும் சொல்லுங்கள் கொஞ்சம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பொருள் வழியாக ஒளியானது பாயும்போது அதன் அசல் அலைநீளத்தை விட ஒன்று குறைவாக இருக்கும், இல்லை அதிகமாக இருக்கும். இதை குறைந்த அதிர்வெண் கொண்ட அலைநீளத்தை ஸ்டோக்ஸ் சிதறல்னு சொல்லுவாங்க. நம்ம ராமன் எஃபெக்டையே நம்ம ராமன் பரவல் இல்லை ராமன் சிதறல்னு சொல்லலாம். அடுத்தது என்னன்னா, அசல் ஒளியோட அதிக அதிர்வெண் கொண்டதை ஸ்டோக்ஸ் எதிர்ப்பு சிதறல்னு சொல்லுவாங்க. இது 2 வகையாக இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வில் நம்ம பண்ணலாம். இந்த ஒரு இன்னும் உதாரணமாக என்ன சொல்லணும்னா, ஒரு பழைய ஒரு ட்ராயிங் இருக்குது, இல்லை ஒரு படம் இருக்குது, அதோட பழமைத்தன்மை எப்படி இருக்குதுன்னு நம்ம அது பிரித்து இல்லை கலர் எல்லாம் சுரண்டி எடுத்து நம்ம பகுப்பாய்வுக்கு உட்படுத்த முடியாது. அதுக்கு பதிலாக இந்த ராமன் விளைவை பயன்படுத்தி நம்ம எளிதாக அதை கண்டுபிடிக்கலாம். மோரோவர் அந்த கனிமங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன மாதிரி மினரல்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கும், இப்போல்லாம் நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் ராமன் விளைவை பயன்படுத்துகிறாங்க. மருத்துவத்துறையிலையும் சரி, மெட்டலர்ஜின்னு சொல்கிற கனிம வளத்துறையிலையும் சரி, பேசிக் சயின்சஸ்ன்னு சொல்கிற அடிப்படை அறிவியலான இயற்பியல் வேதியியல் அதுலேயும் அவங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மூலக்கூறோட தன்மை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதும்
அவங்க பயன்படுத்துகிறாங்க. மேடம், அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்களே, அது எதுக்காக கொடுத்தாங்க எக்ஸாக்டாக? அந்த நோபல் பரிசு வாங்குறதுக்கு முன்னாடி நான் சில விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நோபல் ப்ரைஸ் எப்படி வந்ததுன்னா, அவர் வந்து கல்கத்தா யூனிவர்சிட்டியில் அவர் பாலிட் ப்ரொஃபஸராக இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். வேலை பார்க்கும்போது யூனிவர்சிட்டி காங்கிரஸ் ஒன்று வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் நடந்தது. அதாவது உலகம் ஃபுல்லாக இருக்க யூனிவர்சிட்டியோட ஒரு கூட்டமைப்பு மாதிரி ஒன்று நடந்தது. அதில் போய் இவர் வந்து அவரோட ஆராய்ச்சியை வந்து ப்ரெசென்ட் பண்ண போயிருந்தார். போயிட்டு திரும்ப வரும்போது அவர் வந்த கப்பல் பேர் வந்து எஸ்எஸ் நற்கொண்டா. அந்த நற்கொண்டா கப்பலில் அவர் வந்து சும்மா இருக்கும், நமக்கே தெரியும் அந்த காலத்தில் கப்பல் பயணம்லாம் எவ்வளோ கடினமானது, எவ்வளோ தூரம் அவர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகணுன்னு, எவ்வளோ மாத கணக்கில் ஆகும். அப்படி வரும்போது அவர் வந்து அந்த அந்த மேற்பரப்பில், கப்பலோட மேற்பரப்பில் வந்து அவர் இருந்து கடலை பார்த்துட்டு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடலோட கலர், அதாவது நிறம் வந்து வானத்தோட நிறத்தை பிரதிபலிக்குதுன்னு. பட் நிஜம்போலேயே அந்த மாதிரி பிரதிபலிக்கிறது இல்லை. கடல் நம்மளே பார்த்துருப்போம், வேறு வேறு ப்ளூ கலர், க்ரீன் கலர், சில சமயம் பச்சையாக இருக்கும், சில சமயம் ஒரு கரும்பச்சையாக இருக்கும். அந்த மாதிரி வேறு வேறு கலர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் சொன்னது ராலேன்றவர். அது பேர் ராலே பரவல், ராலே சிதறல்னு கூட சொல்லலாம். அந்த ராலே என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்ன லைட்டு வருதோ, என்ன ஒளி வருதோ அந்த ஒளி அப்படியே எதிரொலிக்குது, கடல் பரப்பு, அந்த திரவ பரப்பு எதிரொலிக்குது, அதனால தான் அது வந்து நீல நிறமாக இருக்குன்னு. பட் இவருக்கு ஏதோ சம்திங் அது கூட ஏதோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அப்பயே அவர் கையில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கையில் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப் வச்சுருப்பார், ப்ளஸ் நைக்கால் ப்ரிசம் வச்சுருந்தார். அந்த தண்ணீரை எடுத்து அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது, எடுத்துக்காட்டாக ஒரு ஊதா நிற ஒளியை வந்து அது வழியாக பாய்ச்சும்போது, கடல் தண்ணியில் பாய்ச்சும்போது ஊதா நிறத்தோட ஒரு பச்சை நிறமும் வந்தது. அந்த பச்சை நிறமோட அதிர்வு அதை வந்து பார்க்கும்போது அது ரொம்ப பலவீனமாக இருந்தது. ஊதா வந்து தான் நம்ம சொன்ன மாதிரி டாமினன்ட், நல்ல பிரகாசமாக இருந்தது. அப்போ இந்த பச்சை நிற ஒளி எதால் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது தான் அவரோட பேர்லேயே அது வந்து ராமன் எஃபெக்ட், ராமன் பரவல், இல்லை ராமன் சிதறல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த அதிர்வெண் வந்து அசல் அதிர்வெண்ணோட கம்மியாகவோ கூடவும் இருந்தது. ஸோ அதை தான் ஸ்ட்ரோக்ஸ் லைன்ஸ், ஆன்டி ஸ்ட்ரோக்ஸ் லைன் அப்படின்னு 2 விதமாக சொல்கிறாங்க. ஸோ அதிலிருந்து அவர் என்ன பண்ணார்னா, இன்னும் நிறைய கடல் தண்ணி மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு வந்த பின்னாடி நிறைய திரவங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 60 திரவங்கள், வேறு வேறு திரவங்களை எடுத்துகிட்டு இதே மாதிரி ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகிறாரு. வரும்போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரிசல்ட் வந்தது. எல்லாமே ஒரு பலவீனமான ஒரு எதிரொலிப்பு இருந்தது. அசல் எதிரொலிப்பை விட ஒரு கூடவோ குறையவோ ஒரு பலவீனமான ஒரு எதிரொலிப்பு இருந்தது அப்படின்னு வந்த உடனே அவர் என்ன பண்ணார்னா, இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு நேச்சர்னு ஒரு புக்கில். அதோட பேர் என்னன்னா, அந்த பேப்பரோட பேர் என்னன்னா, நியூ டைப் ஆஃப் செகண்டரி ரேடியேஷன். நேச்சர்ன்றது ஒரு பெரிய உலகளாவிய வெல் ரெக்கக்னைசபிள் ரிசர்ச் ஜேர்னல்னு சொல்லுவாங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்க எல்லாமே அதில் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா, இப்போயும் அது வந்து ஃபேமஸ் தான். அதில் பப்ளிஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தோட கவனத்தையும் பெற்றது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஒரு இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஃபிசிக்ஸ்ன்னு அவர் ஒன்று கொண்டு வந்தார். அந்த இதில் அவர் பப்ளிஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதோட பிரதிகளை வெவ்வேறு நாட்டுக்கு, வெவ்வேறு அறிஞர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும்போது ஒரு அறிஞர் பீட்டர்ன்றவர், அவர் வந்து இது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கன்ஃபார்ம் பண்ணும்போது அது வந்து நோபல் பரிசுக்காக பரிந்துரைக்கப்பட்டது. அவருக்கு 1930 வந்து நோபல் பரிசு கிடச்சது. சி.வி. ராமனோட ஆரம்ப கால வாழ்வை பற்றி சொல்ல முடியுமா? அவரோட பள்ளி பருவம் எப்படி இருந்துச்சு? 7 நவம்பர் 1888 திருவண்ணாய்க்காவல்ன்ற கிராமத்தில் திருச்சியில் பிறந்தார். அப்பா பேர் வந்து சந்திரசேகர், அம்மா வந்து பார்வதி அம்மாள். 8 குழந்தைகளில் 2வது குழந்தையாக அவர் பிறந்தார். அவர் வந்து நகைச்சுவையாக சொல்வார், எல்லாருமே நீ வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க, இல்லை நான் வந்து காப்பர் ஸ்பூனோட தான் பிறந்தேன் அப்படின்ட்டு அவர் நகைச்சுவையாக சொல்லியிருப்பார். ஏன்னா அப்போது வந்து அவர் தந்தை ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருந்தார். பார்க்கும்போது அவரோட சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ ஆனாலும் அவர் அப்பாவோட இன்ஸ்பிரேஷன்னால் இயற்பியல், கணிதம் இதெல்லாமே அவர் படிக்க ஆரம்பித்தார். சின்ன வயசுலேயே, ஸ்கூல் டைம்லேயே அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தார். அவர் மெயினாக சொல்கிறதுனா, என்ன உந்தின ஒரு 3 புத்தகம் அப்படின்னு சொன்னார். அது என்னன்னா, லைட் ஆஃப் ஏஷியா, எட்வின் அர்னால்டு எழுதினது. இது எதை பற்றினா, கௌதம புத்தரை பற்றி. அந்த குழந்தை வயசுலேயே, அதாவது 13 வயசுலேயே அவர் அதை படித்து முடிச்சிட்டாரு. அது இல்லாமல்
எலமெண்ட்ஸ் ஆஃப் யூக்ளிடியன் ஜாமெட்ரி, இது கிளாசிக்கல் ஜாமெட்ரி பற்றி, அதாவது வடிவமைப்பியல் பற்றி அதையும் அவர் படிச்சிருந்தார். அப்புறம் 3வது மிக முக்கியமானது இயற்பியல் துறையில் அவர் எது எழுத்ததுன்னா இந்த சென்சேஷன் ஆஃப் டோன்ஸ், ஹெல்ம்ஹோல்ட்ஸ்ன்ற ஒரு அறிவியல் அறிஞர் எழுதின 3 புக்கு தான் அவர் லைஃப்பை வந்து செதுக்குனதுன்னு அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த சின்ன வயசுலேயே அவர் வந்து நிறைய நல்லா படித்தனால அடுத்தடுத்தது டபுள் பாஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் அவர் வந்துட்டு அவரோட 13வது வயசில் பிஏ பிரசிடென்சியில் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் பார்க்கும்போது ஒரு 13 வயசு பையனுக்கு என்ன மாதிரி உடலமைப்பு இருக்குமோ அது மாதிரி தான் ஒரு மாதிரி ஒல்லியாக சின்ன குழந்த மாதிரி தான் இருந்தார். அப்போ வந்து அவர் படிக்கும்போது அங்கே வந்து E.H. எலியட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், வெல் நோன் ப்ரொஃபஸர், அவர் வந்து இந்த சின்ன பையன் யாரையா பார்க்க வந்தியா அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, இல்லை நான் இங்கே பிஏ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ குழந்த வயசில் எப்படி பிஏ படிக்க முடியும்னும் போது அவரோட எதிர்பார்ப்பெல்லாம் தவிடுபொடி ஆக்கிட்டு அவர் என்ன பண்ணார்னா பிஏயில் ஃபஸ்ட் கிளாஸ் வந்தார், கோல்டு மெடல் வாங்கினார். அப்புறமேட்டு எல்லோரும் என்ன சொன்னாங்க, இவ்வளோ நல்லா படிக்கிற பையன், ஸோ தட் ஐ கேன் கோ ஃபார் அப்போதைக்கு ஐசிஎஸ் படிங்க எங்கே லண்டனில். ஐசிஎஸ்னால் இந்தியன் சிவில் சர்வீசஸ், அந்த மாதிரி அதுதான் உயர்ந்த பதவி. அங்கே படிக்கும்போது அவருக்கு வயசு வந்து ஆல்மோஸ்ட் 15-16 இருக்கும்போது இங்கே இருக்க மருத்துவர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கார், பலவீனமாக இருக்கார், அவருக்கு வந்து கடல் பிரயாணம்லாம் ஒத்துக்காது, ஏன்னா ரொம்ப மாதக்கணக்கில் பயணம் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் அவர் உடல்நிலை வந்து அன்ஃபிட், மருத்துவ ரீதியாக அவரால் ட்ராவல் பண்ண முடியாதுன்றதை அவங்களுக்கு வந்து சொன்னாங்க. அதனால் அவர் என்ன பண்ணார்னா அப்போயும் அவர் உடலை இம்மீடியட்டாக எம்ஏ ஃபிசிக்ஸ் இன் பிரசிடென்சி வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. அப்போ வந்து எம்ஏ தான் இருந்தது, இப்போ மாதிரி எம்எஸ்சி கிடையாது, எம்ஏ இயற்பியலில் வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. ஜாயின் பண்ணிவிட்டு அவர் அங்கேயும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறாரு 1907. முடித்த உடனே அந்த காலகட்டத்தில் வந்து இந்தியாவில் வந்து அறிவியலுக்கு பெரிய வேலைவாய்ப்புகள் கிடையாது. அதனால் என்ன பண்ணார்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ், சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதி உதவி தலைமை கணக்காயராக கல்கத்தாவில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணோன்னா அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாரு. அங்கே தான் அதோட திருப்பு முனையே இருந்தது இயற்பியலில் வந்து இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னு. பிரசிடென்சி காலேஜில் படிக்கும்போதே அந்த 17 வயசுலேயே அவர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு, டைஃப்ராக்ஷன், விளிம்பு விளைவு, தள விளைவு, போலரைசேஷன், இந்த மாதிரி நிறைய இயற்பியல் கருத்துக்கள்லாம் அவர் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் பேப்பரும் பப்ளிஷ் பண்ணுறாரு நிறையா. அப்புறமேட்டு அவர் கல்கத்தா போனோன்னா அங்கே வந்து காலையில் 10 to 5 வந்து தலைமை கணக்கலராக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா ஏர்லி மார்னிங்கும் சரி, வேலை முடிச்சுட்டு வந்தும் சரி, அங்கே போய் ரிசர்ச் பண்ணுறாரு. அங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவரோட ஒரு அடித்தளமாக அமைஞ்சது இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்சஸ்ன்ட்டு. இதை யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா அசுதோஸ் முகர்ஜின்னு சொல்லிட்டு கல்கத்தா யூனிவர்சிட்டியோட விசி. இந்தியாவில் முதல்ல ஆராய்ச்சிக்குனே ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டியூஷன் தான் அது. இந்த மாதிரி அவரும் இன்னும் சில அறிவியலாளரும் சேர்ந்துட்டு அவங்க வந்து ஆரம்பித்த இடத்துல இவர் போய் அவர் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு. பண்ணும்போது அதுவும் ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 10 hours கிட்ட, 10 மணி நேரத்துக்கு மேலேயே வேலையும் பார்த்துட்டு அந்த வேலையும் இதுவும் பார்த்துட்டே இருந்தார். அவரோட ஆர்வத்தை பார்த்துட்டு அசுதோஸ் முகர்ஜி வந்து நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில், அதாவது பல்கலைக்கழகத்தில், கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்ட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அது வந்து ஆக்சுவலாக அந்த விரிவுரையாளராக இருக்கிறதுக்கு அந்த டைமில் வந்து சம்பளம் ரொம்ப கம்மி. அந்த டைமில் கணக்காளருக்கு நிறைய சம்பளம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு அவர் அறிவியல் மேலே கொண்ட ஆர்வத்தினால அந்த ஆராய்ச்சி பண்ணுன்றதுக்காக அவர் வந்து ஒத்துக்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து எம்ஏ ஃபிசிக்ஸ் தவிர வேறு எந்த டிகிரியும் கிடையாது, முனைவர் பட்டமும் கிடையாது. இருந்தாலும் அவர் ஜாயின் பண்ண உடனே அது பாலிட் சேர் ஆஃப் ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு ஒரு சேரில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. பண்ண பின்னாடி என்ன ஆகுதுன்னா இவரோட கல்வி திறன் ப்ளஸ் ஆராய்ச்சி திறன்லாம் பார்த்துட்டு ஈவன் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் அந்த பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே அவங்க வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த இயர் ஆஃப் 1910, 1910 அந்த மாதிரி வர ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும்போது அவர் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு டிகிரி வேணும்னு சொல்லிட்டு ஹானரரி டிகிரி டிஎஸ்சின்னு சொல்லிட்டு கல்கத்தா யூனிவர்சிட்டியே அவங்களுக்கு வந்து அவார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்போ தான் அந்த யூனிவர்சிட்டியோட ரெப்ரசன்டேஷனாக தான் அவர் வந்து ஆக்ஸ்ஃபோர்டுக்கு வந்து யூனிவர்சிட்டி காங்கிரஸ்க்கு பங்கேற்கும் போது தான்
அவர் வந்து இந்த ராமன் விளைவை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட ஆராய்ச்சி எதில் இருந்ததுன்னா ஒலியியல், சவுண்டு, அக்கஸ்டிக்ஸ், கட்டட ஒலியியல், இதில் தான் அவரோட ஆராய்ச்சி இருந்தது. மோரோவர் அப்புறம் அந்த தபேலா, மிருதங்கம், இந்திய வாத்தியங்களோட பெர்குஷன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க, அந்த வாத்தியத்தில் வந்து அவர் வந்து ரொம்பவே ஆர்வம் கொண்டு அதிலேருந்து அவர் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருந்தார். இந்த கடல் பிரயாணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து லிக்விட்லையும், அதாவது திரவங்கள்லையும் அவருக்கு வந்து இது ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆர்வம் வந்தது. அதோட விளைவு தான் ராமன் விளைவு. ஃபஸ்ட்டு வந்து ஒலியில் இருந்தார், அப்புறம் ஒளிக்கு போனார், சவுண்ட்லேருந்து லைட்டுக்கு, லைட்லேருந்து கட்டட ஒலியல், அக்கஸ்டிக்ஸ், அதுக்கும் போனார். அதுவும் ஒரு எஃபெக்ட் இருந்தது, ராமன் நாத் எஃபெக்ட்னு சொல்லிட்டு, அது வந்து அக்கஸ்டிக் ஆப்டிக் எஃபெக்ட்னு அதுவும் அவர் பண்ணியிருக்காரு. கோர்ஸ் ராமன் எஃபெக்ட்டுக்காக அவர் வந்து நோபல் பரிசு கிடச்சிது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கஸ்டிக் நாத் எஃபெக்ட் கூட ரொம்ப பெரிய இம்பேக்ட் வந்து சொசைட்டியில் இருக்குது. லைட் வந்து ஒரு விளிம்பு வழியாக பாயும்போது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு டைஃப்ராக்ஷன், அதாவது விளிம்பு விளைவு நடக்கும். இந்த தடைக்கு பதிலாக நம்ம வந்து சவுண்டை வச்சுட்டே ஒரு தடை வந்து உருவாக்கலாம். அது என்ன ஆகும்னா சின்ன சின்ன ஓப்பனிங் சொல்லுவாங்க, சின்ன சின்ன ஸ்லிட்டாக வந்து அதை ஆக்ட் பண்ணும். அதாவது அக்கஸ்டிக் கிரேட்டிங்கை ஆக்ட் பண்ணும். ஒளியானது சின்ன சின்ன தடுப்புகளாக அது வந்து ஆக்ட் பண்ணும். அது வழியாக நம்ம வந்து லைட்டை வந்து செலுத்தும் போது லைட் என்ன ஆகும்னா டைஃப்ராக்ட் ஆகும், விளிம்பு விளைவு நடக்கும். இதுதான் அக்கஸ்டிக் ஆப்டிக் எஃபெக்ட். இது வந்து ராமன் நாத் எஃபெக்ட்னு வந்திருக்கு. இதுவுமே பகுப்பாய்வில் நிறைய பயன்படுது. நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அந்த டெஸ்டிங்கில், அதாவது ஒரு பொருளை உடைக்காமையே அதை எப்படி நம்ம வந்து உள்ளே இருக்க மெட்டீரியலை டெஸ்ட் பண்ணுறது, அது வந்து சீராக இருக்கா சீரற்றதாக இருக்கா அப்படின்றது பார்க்குறதுக்கும் அது வந்து பயன்படுது. சிவி ராமன் வாழ்க்கையில் கேஎஸ் கிருஷ்ணன்ற நபர் வந்து பெரிய பங்காற்றிருக்காரு. அவர் எப்படி அவரை மீட் பண்ணார், அவங்களோட வரலாறு சொல்ல முடியுமா? கேஎஸ் கிருஷ்ணன்றவர் வந்து கரியமாணிக்கம் ஸ்ரீனிவாச கிருஷ்ணன் முதல் மாணவர் மற்றும் சக பணியாளர்னே சொல்லலாம். அவர் வந்து கிருஷ்ணனை பற்றி சொல்லணும்னா அவர் என்ன சொல்லுவார், சார்லட்டன் சொல்லுவார், ஒரு மாய வித்தைக்காரன்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஏன்னா அவரோட ஆராய்ச்சியிலேருந்து எல்லா இதுலேயும் அந்த நோபல் பரிசு வர்றது வரைக்கும் என்ன ஆராய்ச்சி இருந்ததோ அதுக்கப்புறமும் சரி எல்லா ஆராய்ச்சியிலும் சக பணியாளராக அவர் வந்து வேலை பார்த்துருக்காரு. எந்த இடத்துலையும் அவர் வந்து பெருசாக அவரை வந்து வெளியே காமிச்சிக்கிட்டது கிடையாது. பட் அவர் இல்லைன்னா நமக்கு வந்து ராமன் எஃபெக்டே இல்லைன்னு சொல்லலாம். அவர் வந்து நேச்சரில் போட்ட பேப்பர் வந்து நியூ டைப் ஆஃப் செகண்டரி ரேடியேஷன். இதில் அவர் ராமன் மட்டும் அந்த ஆராய்ச்சி பண்ணலை, இவர் 60 திரவங்களையும் எடுத்து படிகங்களை எடுத்து அவர் ராமன் கூட சேர்ந்து, சர் சிவி ராமன் அவர்களோட சேர்ந்து இவர் கேஎஸ் கிருஷ்ணனும் வேலை பார்த்துருக்காரு, ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தது அவர் சர் சிவி ராமனும். அவர் வந்து எந்த இடத்துலையும் அவர் மறுக்கவும் இல்லை. அவர் இல்லைன்னா என்னால் இந்த இவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணியிருக்க முடியாது அப்படின்றதையும் அவர் வந்து மறக்காமல் எல்லா இடத்துலையும் மென்ஷனும் பண்ண. ராமன் ஆக்டிவ் ஃபைபர்னா என்ன, அதோட பயன்கள் என்ன? ராமன் ஆக்டிவ் ஃபைபர்ன்றது ஒளி அலைகளை பெருக்கிறதுக்காக, லைட் வேவ்ஸை வந்து ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. அது எதை மெயினாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ராமன் விளைவை பயன்படுத்தி தான் அந்த ஒளி அலைகளை வந்து பெருக்கிறாங்க. இது வந்து இப்போதைக்கு நிறைய ஆராய்ச்சியில் அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ரீசன்ட் டைம்ஸில் ஃபைபர் என்ஹான்ஸ்ட் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இந்த ராமன் ஆக்டிவ் ஃபைபர் நிறைய யூஸ் ஆகுது. எஸ்பெஷலி இந்த வாயு கலவைகள்லாம் இருக்கும்போது அதை வந்து பகுப்பாய்வு செய்ய பயன்படுது. இந்த கலைப்பொருட்களை ஆய்வு செய்ய, இப்போ மோனலிசா பெயிண்டிங், இந்த மாதிரி பழைய காலத்து சிற்பம், இந்த மாதிரி பொருட்களை ஆய்வு செய்ய இது வந்து மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இருக்க வண்ணங்கள், எந்த மாதிரி வண்ணங்கள், இப்போ நம்ம வந்து சுவர் ஓவியம் பார்க்குறோம், பழைய காலத்து கோட்டு ஓவியம் பார்க்குறோம், அதோட பழமைத்தன்மையெல்லாம் எப்படி இருக்குது, அந்த வண்ணங்களோட இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லுவாங்க, என்ன மாதிரி யூஸ் பண்ணி அந்த வண்ணங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கும் அது வந்து பயன்படுது. மேடம், சிவி ராமன் பெற்ற விருதுகள் பற்றி சொல்ல முடியுமா? சர் சிவி ராமன் பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சர் பட்டம் கூட அவர் வாங்கியிருக்காருன்னு. அவர் பெற்ற விருதுகள் வந்து வருஷ வாரியாக சொல்லணும்னா 1924 அரச கழகத்தின் சகான்னு ஒரு விருது பெற்றிருக்காரு. 1929 வீர திருத்தகைன்னு இன்னொரு விருது.
அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் சர் பட்டம் கொடுக்கப்பட்டது அதே வருஷம். மேடியூச்சி இத்தாலியன் கவர்மெண்ட்டில் 1928 கொடுக்கப்பட்டது. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச நோபல் பரிசு 1930 ராமன் விளைவுக்காக தரப்பட்டது. மைசூர் அரசரால் ராச பாபூஷன் என்ற விருது 1935 தரப்பட்டது. 1941 ஃப்ராங்க்லின் விருது தரப்பட்டது. இது ஃபிலடெல்ஃபியா நிறுவனத்தால் தரப்பட்டது. அண்ட் மோரோவர் பாரத ரத்னா 1954 அவரது வாழ்நாளிலே தரப்பட்ட விருது, மிகப்பெரிய விருது. 1957 உலக லெனின் பரிசு தந்திருக்காங்க. இதெல்லாம் அவரோட நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒவ்வொரு வருஷமும் ஒரு விருது வாங்கிட்டே தான் இருந்தார். இது நமக்கு தெரிஞ்ச விருது, தெரியாத விருது நிறைய வாங்கியிருக்கலாம். எனக்கு கேட்டால் ஒரு பெரிய விருதுன்னு சொல்லணும்னா நோபல் பரிசுக்கு அப்புறம் நம்மளோட பாரத ரத்னா 1954 அவரோட வாழ்நாளிலே வழங்கப்பட்டது. இது ஒரு பெரிய விருது. அதுக்கப்புறம் லெனின் சமாதான பரிசு அவரோட அறிவியல் சாதனைகள், சர்வதேச முறையில் நல்லெண்ண பயன்பாட்டு சேவைகளுக்காக வழங்கப்பட்டது. இது ரெண்டுமே ரொம்ப பெரிய விருதுன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் நிலாவில் கிரேட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, நிலா பள்ளம், அதில் ஒரு பள்ளத்துக்கு சிவி ராமன் பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்தியாவோட முதல் தேசிய விரிவுரையாளராக அவர் நியமிக்கப்பட்டார். அதுதான் ரொம்ப எல்லாத்துக்கும் முன்னாடியும் நம்ம தெரிய வேண்டிய விஷயம். அதாவது இந்தியாவுக்கே முதல் ப்ரொஃபஸர் அப்படின்றது அவர் மட்டும்தான். அவர் இது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்திற்கு அப்புறம் அவர் முதல் ப்ரொஃபஸர், நேஷ்னல் ப்ரொஃபஸராக நியமிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் 1948 அவர் ஐஐசி பெங்களூரில் இயக்குனராக நியமிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் 1948 அவர் ரிட்டையர்ட் ஆன பின்னாடி அவரே ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதுலேருந்து அவர் இறப்பு வரைக்குமே அதில் தான் அவர் இயக்குனராக வேலை பார்த்துட்டு இருந்தார். மேடம், சிவி ராமனுடைய மாணவர்கள் பற்றி சொல்ல முடியுமா? நிறைய மாணவர்கள் சிவி ராமனுக்கு இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பாலி ப்ரொஃபஸராக இருக்கும்போதே நிறைய ஃபாரின்லேருந்து வந்தாங்க. அவரோட லெக்சர்ஸை கேட்குறதுக்கும் அவரோட ஆராய்ச்சியை கற்றுக்கிறதுக்காக வந்தாங்க. அது இல்லாமல் அவரோட 3 ஸ்டூடெண்ட்ஸ், மெயினாக இருக்க 3 ஸ்டூடெண்ட்ஸ் நான் இந்த தருணத்தில் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். கேஎஸ் கிருஷ்ணன், தட் இஸ் கரியமாணிக்கம் ஸ்ரீனிவாச கிருஷ்ணன். அவர் ராமன் எஃபெக்டோட கொலாபரேட்டர்னு சொல்லுவாங்க, சக பணியாளர். அவர் பப்ளிஷ் பண்ண பேப்பர் a நியூ டைப் ஆஃப் செகண்டரி ரேடியேஷன். இது நேச்சரில் பப்ளிஷ் ஆகி பெரிய வரவேற்பை அந்த காலத்தில் பெற்றது. 1920 சமயங்களில் எல்லாருமே அந்த பேப்பர், இது என்ன புதுசாக இருக்குது, இது வரைக்கும் ஒரே ஒரு கதிர்வீச்சு மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஒளி பட்டதுன்னா, ஒரு பரப்பில் பட்டதுன்னா அதுலேருந்து ஒரு ஸ்கேட்டர் ஆகும், எதிரொலிக்கும்னு தான் பார்த்துருக்காங்க. இது 2வது எதிரொலிப்புன்றது யாரும் இது வரைக்கும் கேள்விப்படாத இருந்தது. இது வந்தோடனே அந்த காலத்தில் உலகத்தில் அது நிஜமோலே விவாத பொருளாக இருந்தது. அவரோட அடுத்த ஸ்டூடெண்ட் பகவந்தம். அவர் மொத்தமாக கிறிஸ்டலோகிராஃபி, படிகவியல் பற்றி கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா நம்ம சர் சிவி ராமன் ஒரு பெரிய கிறிஸ்டல் கலெக்ஷன் சொல்லுவாங்க, இன்னும் இதில் இருக்குது, RREயில் இருக்குது, தட் இஸ் ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில். அவர்கிட்ட எல்லா பேர்ல்ஸ்லேருந்து, அகேட்லேருந்து, குவார்ட்ஸ்லேருந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத மினரல்ஸ் எல்லாமே அங்கே ஒரு மியூசியமாக இருக்குது. எல்லாமே அவர் வச்சு ரிசர்ச் பண்ணதான் அவரோட பெரிய கலெக்ஷன் தான் சொல்லணும். அவரோட சேகரிப்பு எல்லா கண்ட்ரியில், அந்த காலத்தில் எல்லா நாட்டிலேருந்தும் அவருக்கு அனுப்பியும் வைக்கப்பட்டது. அவரும் பர்சனலாகவும் கலெக்ட் பண்ண கலெக்ஷனும் அதுதான். ஏன்னா நிறையா இது ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி நிறையா கிறிஸ்டலோகிராஃபிக்கும் சரி, இயற்பியலுக்கும் சரி அவர் பண்ண பங்களிப்பு பெரிய பங்களிப்பு தான் நம்ம சொல்லணும். அது இல்லாமல் RS கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். அவரும் அவரோட மாணவர் தான். அவர் ராமன் எஃபெக்டை ஒரு ஏரியாவில் மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானோ டெக்னாலஜியிலேருந்து, அப்போ நானோ டெக்னாலஜி இல்லை, கெமிஸ்ட்ரி, தட் இஸ் வேதியியல், அப்புறமேட்டு கனிமவியல், மெட்டலர்ஜி, இந்த மாதிரி எல்லா மருத்துவத்துக்கு எல்லாத்துக்கும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை அவர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாரு இந்த ராமன் எஃபெக்ட். மேடம், இந்த தேசிய விஞ்ஞான தினம் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதோட வரலாறு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்ச ஒரு நாள் என்னென்னா 28 ஃபெப்ரவரி 1928. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 28 1928ன்னு. அந்த ஃபெப்ரவரி நாளில் ராமன் கண்டுபிடிச்சது இந்த ராமன் எஃபெக்ட், அதாவது ராமன் பரவல். அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி இந்த டேயை நேஷ்னல் சயின்ஸ் டே, தேசிய விஞ்ஞான தினமாக கொண்டாடுறாங்க. இதோட மெயின்
முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்தியாவில் சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் சொல்லுவாங்க, அதாவது அறிவியல் மனநிலை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வர, வெகுஜனங்களுக்கு போகணும் அப்படின்றது. அறிவியல்லாம் என்னன்னு தெரியணும், அறிவியல் மனநிலையும் அவங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக கொண்டு வந்தது. அப்புறமேட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தட் இஸ் அறிவியல் அண்ட் தொழில்நுட்பம் வந்து எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு, என்ன மாதிரி வளர்ச்சி அடையும் அப்படின்றத தெரிகிறதுக்கும் அந்த சயின்ஸ் டே கொண்டாடுறாங்க. அப்புறமேட்டு ஒரு சாதாரண, அதாவது இந்திய குடிமகன் வாழ்க்கையில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தட் இஸ் அறிவியல் அண்ட் தொழில்நுட்பம் எவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுன்றத சொல்கிறதுக்காகவும் இந்த சயின்ஸ் டே வந்து அதாவது ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்காங்க. மேடம், அவருடைய மற்ற ஆராய்ச்சி பற்றி சொல்ல முடியுமா? இதை தவிர நோபல் ப்ரைஸுக்கு வாங்கின ராமன் எஃபெக்டை தவிர மற்ற நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் முதல்ல ஆரம்பித்தது ஒலியியல், அதாவது சவுண்டை பற்றி, வேவ்ஸ் அண்ட் சவுண்ட், அதில் தான் அவர் வந்து நிறைய அவரோட ஆரம்பகால ஆராய்ச்சி இருந்தது. அவர் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்டிவேஷன் ஃபார் சயின்சஸில் அவர் பண்ண நிறைய ஆராய்ச்சி வேலை எல்லாமே ஒலியியல், சவுண்ட், அதாவது சவுண்டில் பற்றி தான் இருந்தது. அவர் வந்து ஏகதாரான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ரெசனன்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் ஒரே ஒரு தந்தி கம்பி மட்டும் தான் இருக்கும். அதை வச்சுட்டு அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் தபலா, வயலின், அந்த தந்தி கருவி, பெர்குஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கருவி யூஸ் பண்ணியும் இந்தியனோட பாரம்பரிய கருவிகளை யூஸ் பண்ணி, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதையும் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதெல்லாமே அவர் வந்து ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, ஆன் மெக்கானிக்கல் தியரி ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆஃப் வயலின் ஃபேமிலின்னு பண்ணியிருக்காரு. 1920 வரைக்குமே அவர் வந்து சவுண்டு, ஒலியியல் மட்டும், ஒலியியல் அக்கஸ்டிக்ஸும் தான் அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த நற்கொண்டா கப்பல் தான் திருப்பு முனைன்னு நம்ம சொல்லலாம், அந்த கப்பலில் பயணம் பண்ணும்போது தான் அவர் வந்து இந்த ஆப்டிக்ஸ், ஒளியியலில் வந்து அவரோட கான்சன்ட்ரேஷன், அவர் கவனம் திரும்பிச்சு. அதுக்கப்புறம் அவர் 1948க்கு முன்னாடி ஐஏஎஸ்சி பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இந்திய அறிவியல் கழகத்தில் அவர் வந்து இயக்குனராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவரோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமும் திரும்பவும் என்னோடய ரிசர்ச் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்றதுக்காக ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இது ஆரம்பிக்கும் போது அவர் யாரோட தயவும் கேட்கல, ஈவன் இந்திய அரசாங்கத்தையும் அவர் வந்து எந்த ஃபண்டும் கேட்கல, எந்த பண உதவியும் கேட்கல. அவர்கிட்ட இருந்த பணம் ப்ளஸ் மைசூர் மகாராஜா அந்த மாதிரி இருக்க கொஞ்சம் பேரும் ஹெல்ப் பண்ணனால நிறைய பேர் லேண்டெல்லாம் டொனேட் பண்ணியிருக்காங்க. அவர் ஆரம்பித்தது தான் இந்த RRI, ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இப்போயும் இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம் பேசிக் சயின்சஸ்க்கு, அடிப்படை அறிவியலுக்கு அங்கே வந்து ரொம்பவே உற்சாகம் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அவரோட வந்து இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்சஸும் ஒன்று ஆரம்பித்தார். அது வந்து ஒரு பெரிய வழிகாட்டுதல். அந்த காலத்தில் இருந்த ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்சஸ் வந்து உதவிகரமாக இருந்தது. அது இல்லாமல் நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் நேச்சரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு, அதாவது இயற்பியலுக்குன்னே ஒரு ஜேர்னல் கொண்டு வந்தார். அந்த ஜேர்னல்லையும் அவர் பப்ளிஷ் பண்ணி தான் அவரோட நோபல் ப்ரைஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் அவர் வந்து அதோட பிரதிகள் தான் எல்லா அறிவியலாருக்கும் அனுப்பிச்சி வச்சுருந்தார். அது இல்லாமல் கரண்ட் சயின்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் சயின்ஸ்னு ஒரு ஜேர்னல் இருக்குது. அது வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ரிசர்ச்சும், அதாவது டாப் நல்ல ரெஃப்ரீட் ஜேர்னல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்க ஒரு ஜேர்னல் தான் கரண்ட் சயின்ஸ். அதையும் அவர் தான் ஆரம்பித்தார். ஏன்னா இந்தியாவில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து வளரணும், பேசிக் சயின்சஸ் வரணும்னு அவர் நினச்சி அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அதெல்லாம் அவரோட அச்சீவ்மெண்ட். இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, அவர் வந்து கல்கத்தாவில் இருக்கும்போது ஹி யூஸ் டு கோ, அவர் வந்து சர்ச்சஸ்க்கெலாம் போவார். ஏன்னா அங்கே இருக்க கட்டிட ஒளியியல் வந்து அவர் நிஜமோலே அட்ராக்ட் பண்ணுச்சு, அவரை ஈர்த்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுலேருந்து அவர் நிறைய ஆராய்ச்சிக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்கஸ்டிக்ஸில் வந்து ஒளியியலில் வந்து அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணார். அதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எப்படி அந்த இது சர்ச்சஸ்லாம் அவர் சர்மன் பாடும்போது, அதை பாட்டு பாடும்போது எந்த மாதிரி ஒலி வந்து எதிரொலிக்கப்படுது, எல்லாத்துக்கும் எப்படி கேட்குது அப்படின்றதுல அவர் ஆர்வமே இருந்தது. அதுவுமே அவரோட ரிசர்ச் பேப்பர்ஸ்க்கு வந்து மிக உதவியாக இருந்தது. மேடம், அவர் வாழ்ந்த காலத்தில் அப்போ இருந்த விஞ்ஞானிகளோட இவரோட ஆராய்ச்சியும் ஒத்து போச்சா? கண்டிப்பாக சார். ஏன்னா 1922 லைட் வந்து ஒரு குவாண்டானா என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன சின்ன பேக்கெட் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலோட ஒரு சிறிய
பேக்கெட் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அப்போ வந்து காம்ப்டன் தியரி வந்து அதை வந்து வலியுறுத்தது. அதை வந்து சிவி ராமன் வந்து அது கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணார். அந்த காலகட்டத்தில் காம்ப்டன் எஃபெக்டை வந்து யாருமே ஒத்துக்கலை. அப்படி இருக்கும்போது சிவி ராமன் என்ன பண்ணார்னா, இந்த ஒளி பரவல், ஒளி எதிரொலிப்பு மூலமாக அந்த இன்டென்சிட்டி அந்த ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒளியோட எதிரொலிப்பு, அடர்த்தி, அதோட அதிர்வெண், அலைநீளம் இதெல்லாம் மாறுபடுறத காம்ப்டன் எஃபெக்ட் வச்சுட்டு அவர் வந்து அழகாக எல்லாத்துக்கும் விவரித்தார். இது வந்து 1922 அதுக்கப்புறம் தான் 28 இந்த ராமன் எஃபெக்ட் வந்து அவர் கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னாடி அவர் வந்து உலகத்தில் யாருமே ப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடியே காம்ப்டன் எஃபெக்ட் சரின்னு அவர் வந்து நிரூபித்து காமிச்சார். அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த ஹெல்ம்ஹோல்ட்ஸும் சரி, இப்போ இருந்த அறிவியலாளர் கூட அவர் வந்து ஒரு நல்ல பழக்கம் வச்சுருந்தார். மோரோவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட பேப்பர் வந்து எல்லா பிரதிகளையும் உலகம் ஃபுல்லும் இருக்க யூனிவர்சிட்டிஸுக்கு அனுப்பிச்சி வச்சார். ஸோ தட் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தரட்டுன்ட்டு. பெர்லினில் இருக்க பீட்டர்ன்ற ஒரு அறிஞர் தான் இவர் பண்ண ராமன் எஃபெக்ட் கரெக்டு, சரி அப்படின்னு எல்லாத்துக்கு முன்னாடி ப்ரூஃப் பண்ணார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ராமன் எஃபெக்டை வந்து, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பலவீனமான ஒரு விளைவு அது, அதனால் அவ்வளோ எளிதாக எல்லாத்தாலையும் அவங்களால பார்க்க முடியல. பீட்டர்ன்றவர் பெர்லினில் இருந்த அறிஞர் என்ன பண்ணார்னா ராமன் எஃபெக்ட் கரெக்டுன்னு சொன்னார். ஸோ அவர் ஒரு நல்ல உறவு வச்சுட்டு இருந்தனால தான் எல்லாருமே இது ஒரு புது கான்செப்ட், புது கருத்து அப்படின்ட்டு அந்த கருத்தையும் அவங்க வந்து கிளியராக அவங்களாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அந்த காலத்தில் வந்து ஒரு நான் ஒயிட் பீப்புள், அதுவும் ஏஷியன், இந்தியன் அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து அவங்களோட கருத்தை வந்து எல்லாருமே ஒத்துக்க முடிஞ்சது அவரோட அணுகுமுறையினால். ஆனால் நம்ம நேர்முகம் முழுவதுமே ராமன் எஃபெக்ட்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமா? ராமன் எஃபெக்ட், ராமன் விளைவு என்பது ஒரு ஒளியானது, அதாவது ஒரு வேவ்லென்த் இருக்க லைட்டு வந்து திரவத்தில் பாஸ் பண்ணும்போது அது அதே அசல் ஒளியின் அதிர்வெண்ணை விட கூடவோ குறையவோ வரும், எதிரொலிக்கப்படும். அதுதான் ராமன் எஃபெக்ட்னு சொன்னோம். அவர் ராமன் எஃபெக்ட் மட்டும் பண்ணலை, அது இல்லாமல் அவர் வந்து அக்கஸ்டிக்ஸ், அதாவது கட்டிட ஒளியிலையும் அவர் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் சவுண்ட்லேயும் அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். சவுண்ட்னா அவர் வயலின்லேயும் சரி, மிருதங்கம், தபலா அந்த மாதிரி இருக்க இசைக்கருவிகள்லையும் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி, அதற்கான ஆராய்ச்சி பண்ணது மட்டும் இல்லை, அதோட பேப்பரும் நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இங்கே கையில் எப்பயுமே அவர் ஆராய்ச்சி எவ்வளவு அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்ததுன்னா, கையில் எப்பயுமே ஒரு நிறமாலை மானி வச்சுருப்பார், ஒரு நைக்கல் படிகமும் வச்சுருப்பார். நைக்கல் படிகம் எதுக்குன்னா அவர் விரும்பின அலைநீளம் வர்றதுக்காக. ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வெள்ளை ஒளியில் எல்லா அலைநீளம் உள்ள கலர், நம்ம விப்ஜிஆர்னு சொல்லுவோம். அந்த விப்ஜிஆரில் இருக்க நமக்கு தெரிஞ்சது 7 கலர். அந்த 7 கலருக்கும் ஒவ்வொரு அதிர்வெண் இருக்கும், ஒவ்வொரு அலைநீளம் இருக்கும். அவர் நமக்கு தேவையான ஒரு அலைநீளத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அவர் வந்து நிறமாலை மானியும் நைக்கல் படிகமும் வச்சுருந்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணியிருந்தார். ஆராய்ச்சி பண்ணது மட்டும் இல்லை, அவர் வந்து பப்ளிஷும் பண்ணியிருக்காரு. அதாவது இருக்க ஜேர்னல்ஸில் பப்ளிஷும் பண்ணியிருக்காரு. த கலர் ஆஃப் சி அப்படின்னு ஒரு பேப்பரும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நேச்சரில் பப்ளிஷ் பண்ணியிருந்தார். இந்த நோபல் பரிசுக்கான ராமன் விளைவை வந்து இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஃபிசிக்ஸ் அதில் பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதிலேருந்து எல்லாத்துக்கும் பிரதி எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது இருக்க உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கும், எல்லா அறிவியல் அறிஞருக்கும், அந்த சமகால அறிவியல் அறிஞர்களுக்கும் அவர் வந்து கொடுத்துருந்தார். அதுலேருந்து அவங்க ரிசர்ச் பண்ணிவிட்டு இது சரின்னு சொன்னது வந்து பீட்டர், பெர்லின் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்த பீட்டர்ன்ற அறிஞர் தான் அதை வந்து நிகழ்த்தி காட்டினார். அது இல்லாமல் நான் கட்டிட ஒளியியலும் சரி, ஒளியியல் விளைவு, கட்டிட ஒளியியல் விளைவும் ராமன் வந்து நாத்ன்றவரோட சேர்ந்து நிகழ்த்தி காட்டியிருக்காரு. அது இப்போயுமே ராமன் நாத் எஃபெக்ட்னு அது எல்லாத்தாலேயும் சொல்லப்படுது. சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு ஊதா நிறமுள்ள ஒளி அலையை ஒரு திரவத்தில் செலுத்தினால் வெளிவரும் அலையானது ஊதா நிறம் மற்றும் பச்சை நிறத்தை கொண்டிருக்கும். இந்த பச்சை நிறம் வர்றது மிக மிக பலவீனமான நிகழ்வு, சாதாரணமாக யாராலையும் காண முடியாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ராலே பரவலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஊதா நிற ஒளியை ஒரு திரவத்தில் செலுத்தினா ஊதா நிற ஒளி மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ ராமன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஊதா நிறத்தோட ஒரு பச்சை நிறமும் சேர்ந்து வெளியே வரும் அப்படின்ட்டு இருக்காரு. இதுதான் ராமன் விளைவுன்னு சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் அவர் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவர் வந்து ஒலியிலையும் அதாவது சவுண்ட்லேயும் அவர் ரொம்ப நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ராமநாத் எஃபெக்ட் இப்போயுமே நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க கட்டிட ஒளியியலில். ஒளியானது அதாவது லைட்டானது சவுண்டுனால விளிம்பு விளைவுக்கு உட்படும், டைஃப்ராக்ட் ஆகும் அப்படின்னு அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ராமன் நாத் எஃபெக்ட். அதனால் அவர் வந்து இந்திய இயற்பியலின் தந்தை அப்படின்னு வெகுவாக பாராட்டப்படுகிறார். இதுவரை பாரத ரத்னா விருது பெற்ற சர் சி.வி. ராமன் அவர்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை பேராசிரியர் மகாலட்சுமி அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.